ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏலகிரி ட்ரிப்பு எப்படி இருந்தது, மேலே என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையாகவே இவ்வளோ நாள் இந்த மலையை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சுங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு அடுத்தது ஜோலார்பேட்டைக்கு அடுத்தது திருப்பத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க எங்கள் வீடு இருக்குது. என்ன சிஸ்டர் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, திருப்பத்தூருங்கிறீங்க, நாமக்கல்ன்றீங்க, சென்னைங்கிறீங்க, எதுதான் உங்கள் ஊர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க. என்னோடய நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா நாமக்கல். இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சென்னை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நாங்கள் மலை ஏறி மேலே வந்துட்டோங்க. எங்களை வரவேற்றது இந்த தைல மரமும் இந்த தேன்கூடும் தாங்க. தேன்கூடு எங்கே பார்த்தாலும் தேன்கூடாக இருந்ததுங்க. அப்போனா பார்த்துக்கோங்க, நான் சொல்லவே வேண்டாம் ஏலகிரியில் என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்களே. மலை ஏறின உடனே எங்களை வரவேற்றது இந்த தைல தோப்பு தாங்க. நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. தேன் பார்த்திங்கன்னா பக்கத்துலேங்க நிறைய, ஒன்று பக்கத்தில் இன்னொன்று. அதாவது ஒரு ஒரு சின்ன கிரவுண்டுக்குள்ளேயே நிறைய தேன்கூடு, எங்கே பார்த்தாலும் தேன் கூடாக இருந்ததுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவ்வளோ தேனை எங்கேயுமே பார்த்ததில்லை. மேலே வந்ததுமே உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. க்ளீனாக இருந்தது. ரோடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரோடு மேடு பள்ளம் இல்லாமல் அவ்வளோ க்ளீனான ரோடாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு ரொம்பவே அருமையான இடங்க இந்த லொக்கேஷன். நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். போயிட்டு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி போயிருக்கணும். ஆனால் நாங்கள் ஒரு லைக் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு உடனே கீழே இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஈவினிங் டைமில் தான் நாங்கள் மேலே போனோம். போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேயே விளைஞ்ச ஃப்ரூட்ஸ், அதாவது ஸ்டார் ஃப்ரூட்ஸ்லேருந்து அது இந்த மொடவாட்டுக்கால்லேருந்து அப்புறம் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள், இது எல்லாமே பலாப்பழம், இது எல்லாமே அங்கே விளைஞ்ச பழங்கள், அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரெசார்ட்டும் இருக்குங்க. ரெசார்ட் நாங்கள் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் ரெசார்ட்டும் இருக்குது. அங்கே மேலே ஸ்டே பண்ணலாம், நீங்கள் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். சூப்பரான லொக்கேஷன், அருமையான வியூ. அங்கே ஒரு முருகர் கோயில் இருந்தது, பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு மொடவாட்கால் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கீழே இறங்கிட்டோங்க. இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணி வாக்கில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பெங்களூர் ஹைவேலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது.